அவரோட மற்ற படங்களை விட இந்த படத்துக்கு அவருக்கு அவரோட உழைப்பை விட அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு. அதான் இந்த வயசுல அந்த மனுஷன் இவ்வளோ ஆக்ட் பண்றான்றது பெரிய விஷயம். அவர் நிறைய யூஸ் பண்ணிருக்கலாம், பட் இந்த படத்துல தான் பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆயிருக்கு அவரோட பெர்ஃபார்மன்ஸ். நிறைய கேரக்டர் இருக்குன்ட்டு நிறைய படத்துல கூட்டிட்டு போயிடுறாங்க. ஒரே கேரக்டரே கொடுத்து ஒரு ஆடியா நடிக்க வச்சாலே அவர் நல்லா நடிக்கிறாரு. நல்லா இந்த மாதிரியே அவர் தொடர்ச்சி நடிச்சாலே இன்னும் நல்லா ஓடும். ஆக்ஷன் விக்ரம் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல கம்பேக்னு சொல்லலாம். படம் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. விக்ரம் ஆக்டிங் அப்படி ப்ரோ வேற லெவல் ப்ரோ. அதுல ஒரு சாங் வரும், அதுல எல்லாம் சரியான குப்ஸா இருந்துச்சு. பாட்டு ஒண்ணுதான், ஆனா அதுல ஒரே ஒரு சாங் ஒண்ணு வரும் ஃபைட் அப்ப, அதுதான் குப்ஸ் பாங்க. வேற லெவல் படம். படம் நல்லா இருந்துச்சுண்ணா. விக்ரம் ஆக்டிங் சூப்பரா இருந்துச்சு. அவர் சூரஜோட ஆக்டிங்குமே நல்லா இருந்துச்சு. பார்ட் 1 பார்த்தா தான் இனிமே நிறைய பார்ட் 1க்கான ஈகர்னஸ் நிறையா இருக்கு. மற்றபடி ஓரளவுக்கு ஓகே, ஒன் டைம் வாட்ச் பண்ணு ஃபேமிலியோட. புரியுது ப்ரோ. அது வந்து அவரோட பேக் ஸ்டோரி எதுவுமே ஷோ பண்ணல, பட் வந்து அன்னைக்கு என்ன நடக்குது அப்படிங்கறத வச்சு தான் ஷோ பண்ணிருக்காங்க. அவரோட ஃபுல் பேக் ஸ்டோரியுமே நம்ம இனிமே தான் பார்ட் 1 தான் பாக்குற மாதிரி இருக்கும். அவரு அந்த மாதிரிலாம் எதுவுமே தெரியல ப்ரோ. அவர் இனிமே 6 பேக் வச்சு இப்ப இருக்கிற யங் ஜென்ரேஷன் மாதிரி தான் நடிச்சிருக்காரு. மற்றபடி அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எந்த இதுவுமே இல்லை. அவரோட மற்ற படங்களை விட இந்த படத்துக்கு அவருக்கு அவரோட உழைப்பை விட அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு. நல்லா பண்ணியிருக்காரு. மியூசிக் தான் பேக் போனாவே இருந்திருக்கு. எஸ்டி சூர்யாவுக்கு மட்டும் இன்னும் கொஞ்சம் ரோல் கொடுத்துருக்கலாம். அவர் மட்டும் ஈஸியாக வந்து செத்து போயிடறாப்ல. மற்றபடி எல்லாமே ஓகே தான். படமா மியூசிக் நல்லா இருந்துச்சு. எல்லா சாங்குமே மாண்டேஜா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அந்த ஒரு ப்ரொமோ சாங் மட்டும் வரல, மற்றபடி எல்லா சாங்கும் வந்துருச்சு. ஃபேமிலியாக பார்க்கலாம். அந்த ஒரு எதுவுமே இல்லை. பட் குழந்தைங்க அதெல்லாம் கொஞ்சம் ரத்தம் அந்த மாதிரி வர்றது மட்டும் கொஞ்சம் மற்றபடி நல்லா தான் இருந்துச்சு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. விக்ரம் ஆக்டிங் நல்லா இருக்கு. டிஃப்ரெண்டா ரொம்ப நாள் அப்புறம் விக்ரம்க்கு இது கரெக்டா ஒரு பிளாக் பஸ்டர் அமைஞ்சிடும். மியூசிக் கொஞ்சம் செட்டிலா தான் இருந்துச்சு. ஆக்டிங் ஆஸ் யூஷுவல். ஆக்ஷன் நல்லா, அதாவது ரொம்ப ஒரு மாஸ் சீன்ஸுமே ரொம்ப ஒரு மசாலா மிக்ஸ் பண்ணி ஒரு எலிவேட் பண்ணி காட்டாம சட்டிலா அதுவும் சூப்பரா பண்ணிருக்காங்க. 58 வயசுல எப்படி நடிச்சிருக்காரா? 58 வயசு மாதிரியே தெரியல, கம்மியா தான் தெரியுது. நல்லா இருந்தது. விக்ரம் ஆக்டிங் நல்லா இருந்தது. நல்லா இருந்தது. மியூசிக் நல்லா இருந்தது. ஸ்டோரி வைஸ் லேடிஸ் பிடிக்கலனா ஓகே, ஒன் டைம் பார்க்கலாம். ஆக்ஷன் அதிகமா இருக்கு. ஆமா, வயலன்ஸ் ஜாஸ்தி. 58 வயசுல எப்படி நடிச்சிருக்காரு? நீங்க சொல்லுங்க. வெரி குட் ஆக்டிங். நல்லா இருக்கு. பார்க்கலாம். நல்லா சூப்பரா இருந்தது தலைவர். ஃபேமிலி கண்டிப்பா பார்க்கலாம். நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. படம் பாருங்க, நல்லா இருக்கு. விக்ரம் ஆக்டிங் சொல்ல சூப்பரா இருக்கு. விக்ரம் ஆக்டிங் பயங்கரமா இருக்குன்னு கொளுத்துறாரு. நல்லா பண்ணிருக்காங்க ப்ரோ. அருமையா இருக்கு ப்ரோ. ஜிவி பிரகாஷ் படம் நல்லா இருக்கு. ஆமா, ஐயோ ஃபிட்னஸ்ல வேற லெவல் ப்ரோ. அருமையா இருக்கு. நிறைய கேரக்டர் இருக்குன்ட்டு நிறைய படத்துல கூட்டிட்டு போயிடுறாங்க. ஒரே கேரக்டரே கொடுத்து ஒரு ஆடியா நடிக்க வச்சாலே அவர் நல்லா நடிக்கிறாரு. நல்லா இந்த மாதிரியே அவர் தொடர்ச்சி நடிச்சாலே இன்னும் நல்லா ஓடும். ரொம்ப நல்லா இருந்துச்சு. சியான் ஆக்டிங் ஆல்சோ வெரி நைஸ். கேஸ்ட் செலக்ட் பண்ணது எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. விக்ரமோட ஆக்டிங் அதான் இந்த வயசுல அந்த மனுஷன் இவ்வளோ ஆக்ட் பண்றான்றது பெரிய விஷயம். அவர் நிறைய யூஸ் பண்ணிருக்கலாம், பட் இந்த படத்துல தான் பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆயிருக்கு அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம். 58 வயசுல எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு நீங்க சொல்லும் போதே தெரியுது இல்லையா 58 வயசுன்னு. ஸோ சாலிடா அவர் பெர்ஃபார்மன்ஸும் அக்செப்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு. இதோட பெஸ்ட்டா கூட அவர் பண்ணலாம். இன்னும் நிறைய ஒர்க் அவர் பண்ணணும். இதே மாதிரி பண்ணா இன்னும் பெஸ்ட்டா இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் சொல்லலாம், மேபி வர அடுத்தடுத்து செலக்ட் பண்ற படங்களை பேஸ் பண்ணினா நீங்க கன்ஃபார்ம் பண்ணலாம். பட் இந்த படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்ல படம். நல்லா என்ஜாய் பண்ணுச்சு. ஜிவி படம் மியூசிக் நல்லா இருக்கு. பிடிச்சிருக்கு. ஆனா கொஞ்சம் புரியாத மாதிரியே இருக்கு. நீங்க வந்து இடையில எங்கேயாவது மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால ஃபுல்லா பார்க்கணும் கரெக்டா. நல்லா இருந்துச்சு. ஆக்ஷன் விக்ரம்க்கு வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல கம்பேக்னு சொல்லலாம். ஓகே சார், தேங்க்யூ. நல்லா இருக்கு. நல்லா இருந்தது. எந்த படம் ப்ரோ? நல்லா இருந்துச்சு ப்ரோ. சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா நடிச்சிருக்காரு ப்ரோ. சூப்பரா இருக்கு ப்ரோ. படம்லாம் சூப்பரா இருக்கு. போய் பார்க்கலாம். ஃபேமிலியா பார்க்க முடியாது ப்ரோ. ஃபைட்டு தான். ஆக்ஷன் தானே. நல்லா இருந்துச்சு. விக்ரம் ஆக்டிங் நல்லா இருந்தது. நல்லா இருந்துச்சு. விக்ரம் ஆக்டிங் சூப்பரா இருந்தது. நல்லா இருக்கு. ஃபேமிலியா பார்க்க முடியுமா? ஃபேமிலி கொஞ்சம் வைலன்ஸ் அதிகம். பரவாயில்ல, சூப்பரா இருந்தது. புரியுது. சூப்பரா இருந்தது.
பழைய விக்ரம் பார்க்கலாம். நல்லா இருந்தது அங்கிள், நல்லா இருந்தது. நல்லா இருந்தது அங்கிள்.